ஹாய், என்னோட நேம் வந்து விக்னேஷ். நான் ஓப்போவில் டீம் லீடராக ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஓப்போவில் புதுசாக லான்ச் ஆகிருக்க ஃபைண்ட் X9s ஒரு மாடல். அதோட டேக்லைன் பார்த்திங்கன்னா யுவர் ஸ்டோரி மேட்டர்ஸ் கிரியேட் வித் ஃபைண்ட். அதோட ப்ராடக்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்திங்கன்னா யுவர் ப்ராடக்ட் ஏசல் பிளேட் வித் செக்மெண்ட் பெஸ்ட் 50 MP ட்ரிபிள் கேமரா சிஸ்டம். இதில் வந்து 50 MP ட்ரிபிள் கேமரா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் மட்டும்தான் தி ஒன்லி ஆல் ஃபோக்கல் லென்த் 50 MP லார்ஜ் சென்சார் இன் திஸ் செக்மெண்ட் 3 பிக் கொலெக்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து 50 MP அல்ட்ரா மெயின் கிளியர் கேமரா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 50 MP பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 50 MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, கஸ்டமர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபோன்ஸ் வந்து பிக்சர்ஸ் எடுத்ததை வந்து அவங்களால வந்து க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ண முடியாது. ப்ளஸ் வந்து அவங்களால 0.6x 1x 3x இந்த மாதிரி மல்டிபிள் ஃபோக்கல் லென்த்தில் எடுக்கும்போது அவங்களுக்கு பிக்சரோட கிளாரிட்டி வந்து சரியாக இருக்காது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஓப்போவில் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 0.6x 1x 3x இதில் எதில் எடுத்தாலுமே ஃபோட்டோஸோட கிளாரிட்டி வந்து கிளியராக இருக்கும். 0.6xயில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், 1xயில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், 3xயில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிள்ஸில் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தாலுமே ஃபோட்டோவோட கிளாரிட்டிஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆசில் பேட் மாஸ்டர் கொடுத்துருக்காங்க, மாஸ்டர் மோட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து எக்ஸ்பேண்ட் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இதில் வந்து ஆசில் பேட் வந்து கலர் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும், ப்ளஸ் வந்து லைட் ஷேடோ போகும். அதுக்கப்புறம் வந்து லோ லைட்டிங் கேமரா யூஸ் பண்ணுற எஃபெக்ட்ஸ் வந்து அதில் இருக்கும். ப்ளஸ் வந்து ஆசில் பேடோட எக்ஸ்பேண்ட் மோட் என்ன அப்படின்னா, சினிமேட்டிக் ப்ளஸ் வந்து லெஜெண்டரி வைடு கேமரா வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து இதில் வந்து மைண்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மைண்ட் ஸ்பேஸ் வந்து என்ன அப்படின்னா, இதில் ப்ரீவியஸாக கொடுத்த மைண்ட் ஸ்பேஸ் விட இதில் வந்து ஏஐ மைண்ட் ஸ்பேஸ் பைலட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து புதுசாக 2 விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பில் மேனேஜ்மெண்ட், ஏஐ பில் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஏஐ மெனு மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க, மெனு டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த மெனு டிரான்ஸ்லேட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது வெளியூருக்கு போகிறோம், அங்கே வந்து ஹோட்டல்ஸில் இருக்க மெனு கார்ட்ஸ் வந்து நமக்கு புரியாமல் ஹிந்தியில் இல்லை வந்து அதர் லாங்குவேஜஸில் இருக்குது அப்படின்னா, அந்த மெனு கார்டை நம்ம ஃபோட்டோ எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அது நமக்கு தேவையான லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி ப்ளஸ் பிக்சர் ப்ளஸ் இமேஜ் ப்ளஸ் வந்து அதோட டிஷ் நேம் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக நமக்கு வந்து காட்டும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இதில் வந்து குயிக் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த குயிக் ஷேர் என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா, குயிக் ஷேருக்கு வந்து ப்ரீவியஸாக வந்து நம்ம வந்து குயிக் ஷேர் வந்து ஆண்ட்ராய்ட் டு ஆண்ட்ராய்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் வந்து ஐஃபோனுக்கு ஓ கனெக்ட்ன்ற ஒரு ஆப் மூலயமா நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து டேரெக்டாகவே நம்ம ஏர்ட்ராப்புக்கு வந்து இதில் இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இதில் வந்து டியூரபிலிட்டிக்காண்டி பார்த்திங்கன்னா 7025 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து MediaTek 9500S ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேமிங் ஆடும்போதோ ப்ளஸ் வந்து ப்ளஸ் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது நம்மளோட ஃபோன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இதில் வந்து 7025 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறதுனால 1 டே ஃபுல்லாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து 3 கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. கலர் வேரியண்ட் பார்த்திங்கன்னா லாவெண்டர் ஸ்கை, அதுக்கப்புறம் சன்செட் ஆரஞ்ச், அப்புறம் வந்து மிட் நைட், இந்த 3 மாடல் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.